சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க எப்படி பார்த்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னால இந்த பத்திரிகை செலவை ஏத்துக்க முடியாது. இதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களே செலவு பண்ண சொல்லுங்க. இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா முடியாது முடியாது முடியாது. சரி பிரபு, ஒரு நிமிஷம் இரு. இந்தாப்பா. என்னப்பா அது? இது எல்லாமே உன் அம்மாவோட நகைங்க. இத ரோஹிணிக்கும் ரேவதிக்கும் கொடுக்கறதுக்காக நான் பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நகைங்க எல்லாம் உனக்கு தான் முதல்ல தேவைப்படுது. அதனால இந்த நகைகளை எல்லாம் நான் உன்கிட்ட தரேன். நீ இதை வாங்கிக்கோ. இதை வச்சு நீ கல்யாண செலவையெல்லாம் நீ பார்த்துக்கோப்பா. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். ஆதிரே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இந்தாப்பா, இதை வச்சுக்கோப்பா. இந்த பிரபு வாங்கிக்க. அப்பா, என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? பிரபு, நான் சம்பாதிக்கிற பணத்துக்கு தான் நான் ஆசைப்படுவேன். அதை செலவு பண்றதுக்கு நான் கணக்கு பார்ப்பேன். அடுத்தவங்க பணத்துக்கு நான் எப்பவும் ஆசைப்பட்டவன் கிடையாது. அப்பா, நான் பணம் தான் வாழ்க்கைன்னு நம்புறவன் தான். காசு தான் கடவுள்னு சொல்றவன் தான். ஆனா என்னைக்குமே நான் மத்தவங்க பணத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. அப்படி நினைச்சா என் ஆபீஸ்ல என் டேபிளுக்கு அடியில கை நீட்டினா மட்டும் போதும். அந்த ஏகாம்பரத்தை விட ஒரு வசதியான வாழ்க்கையை என்னால வாழ்ந்து இருக்க முடியும். ஆனா உழைக்காம லஞ்சமா வர பணத்தை நான் எப்பவுமே விரும்பினது இல்ல. என்னப்பா பார்த்து நிக்கிறீங்க? இந்த நகையெல்லாம் பத்திரமா கொண்டு போய் வைங்க. ரேவதிக்கும் ரோகிணிக்கும் தான் இது போய் சேரணும். அண்ணே, பரவாயில்ல. இந்த நகையெல்லாம் உன் கல்யாணத்துக்கு பயன்பட்டுச்சுன்னா அது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே. ஆமாண்ணே. உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் தெரியாது. நீங்க பேசாம இருங்க. அப்பா, நகையை கொண்டு போய் வைங்கப்பா. இல்லப்பா, நீ இந்த நகைகளை விற்க கூட வேணாம். அடமானம் வச்சு பணம் வாங்கி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடி. அப்புறமா மீட்டுக்கலாம். வேணாம்ப்பா, அதெல்லாம் சரியா வராது. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுங்க. இப்பவே செலவு ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற எந்த செலவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருங்க. இந்த பத்திரிகைக்கான செலவு பொண்ணு வீட்டு செலவு தான் தீர்மானமா சொல்லிருங்க. வரேன் பாட்டி, வரேன்டா. ஏண்டா தில்ல, கல்யாணங்கிறது ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இங்க தேர் நிலைக்கு வருமானு எனக்கு தெரியலடா. அப்பா, ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா அண்ணன் சொல்றதும் கரெக்டா தானே பாருக்கு. அவருக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல. அதனால நீங்க போயிட்டு வேணா பொண்ணு வீட்டுல பேசுங்களேன்.